ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு புதன் பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் நீங்கள் இந்த ராமாயணம் மகாபாரதம் சொல்கிறோம்ல, நம்ம இதிகாசம், இந்த இதிகாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ராமாயணம் மகாபாரதத்தில் எந்த எபிசோடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதனால் வரும் தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத நான் என் அனுபவத்தில் எடுத்த விஷயத்தை வச்சு நான் கலந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ராமாயணம் மகாபாரதத்தில் புதன் பகவானோட வலிமை அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலின் அவதாரங்களில் வந்தது. அப்போது உங்களுக்கு புதன் பகவான் எங்கே இருந்தாலுமே புதன் பகவான் ஒரு வித பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் நான் இதை சில நேரங்களில் எனக்கு புதன் 8ஆம் அதிபதியாகி லாபாதிபதியாக இருக்கிறனால இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற இந்த விஷயங்களை அந்த கதை இதில் உள்ள எபிசோடை யூடியூப் சேனலில் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது பார்க்கும்போது எனக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல 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 விஷயங்கள் நிறைய நடக்குது. அதனால் இதை 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்குமே இந்த ராமாயணம் மகாபாரதத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியாக சொன்னால் உங்களுக்கும் நீங்களும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த விஷயத்தை 2 நாளாக யோசித்து எந்தெந்த விஷயத்தை அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக கொடுக்குறேன். இப்போ சமீப காலமாக நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆழமாக யோசித்து உங்களுக்கு எளிமையாக எவ்வளவு எளிமையாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக செலவில்லாத பரிகாரமாக பார்த்து கொடுத்துட்ருக்குறேன். எல்லாமே என் அனுபவத்தில் நான் உணர்ந்தது, நான் சொல்லி நிறைய அன்பர்களுக்கு நடந்து அவங்க சரியாக இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு நான் மறுபடியும் அதுலேருந்து எளிமையாக எடுத்து கொடுக்குறேனே தவிர நானாக கற்பனை பண்ணி பேசலை. சரிங்களா? சரி, நிறைய நண்பர்கள் சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி பார்த்தா என்னங்க, என் சேனலை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வருதுங்கள, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் இந்த விஷயத்தை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு சேரும். சரிங்களா? சரி, இப்போ புதன் பகவான் அப்படிங்கிறவர் பாருங்கள், உங்கள் ராசி லக்கணத்திற்கு அவர் எங்கே இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா காலதேவனுக்கு 6ஆம் அதிபதி. அப்போ காலதேவனுக்கு 6ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டே இருப்பார். அப்போ அந்த புதன் பகவான வலிமை நம்மளுக்கு சாதகமாக கொண்டு வர்றதற்கு நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் கையாளணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? முதல்ல இந்த புதன் பகவான் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சொல்லிடுறேன். பொதுவாகவே உங்கள் ராசி மற்றும் லக்கணம், ராசிக்கு புதன் பகவான் எந்த இடத்துல இருக்கிறார், லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு கனெக்ட் பண்ணி பார்த்து நீங்கள் அதை அந்த ராமாயணம் சம்மந்தப்பட்ட அந்த எபிசோடு யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி மகாபாரதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல தெளிவான ஒரு மாற்றம் கிடைக்கும். புதனால் வரும் தோஷம் கண்டிப்பாக விலகும். ஏன்னா நான் நிறைய விஷயத்தை உணர்ந்திருக்கேன். இதில் இப்போ உங்களுக்கு நான் இப்போ யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு உங்களுக்கு நான் ஒரு ஜோதிடராக உங்கள் முன்னால் நிற்கிறேன்னா, நான் ஒரு நேரத்தில் கஷ்டமாக ரொம்ப மனவேதனையில் இருக்கிற காலங்களில், ஏலச்சனி காலங்களில் நான் இந்த ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே விடிய 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 தொழிலுக்கு போகாமல், ஏன்னா தொழில் தான் இல்லையே, விடிய விடிய எனி டைம் அந்த ராமாயண மகாபாரதம் ஒரு 13 26 கேசட் வாங்கி வச்சு நான் வீட்டில் உட்காந்து விடிய விடிய அதை பார்த்ததுக்கு உண்டான பலன் தான் எனக்கு இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் எல்லாமே எனக்கு கிடைச்சிது. அந்த ராமாயணத்தை அந்தளவுக்கு நான் ரொம்ப விரும்புகிறேன். ராமாயணத்தை மகாபாரதத்தை ரொம்ப விரும்புவேன். ஏன்னா எனக்கு இக்கட்டான சூழல் வரும்போது ஒரு ஒரு எபிசோடு சம்மந்தப்பட்டது பார்த்துட்டேன் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு அதில் தெளிவான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறது. சரி, முதல்ல உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு 6, 8 போன்ற இடங்களில் புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா முதல்ல தெளிவாக 6, 8 மட்டும் சொல்லிடுறேன். 6, 8 சம்மந்தப்பட்டு புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கிறார்னு அர்த்தம். உங்கள் ராசி லக்கணத்துக்கு 6, 8 அப்படின்னாச்சுன்னா காலத்தேவனுக்கும் அவர் 6ஆம் அதிபதி, உங்கள் ராசி லக்கணத்துக்கும் 6ஆம் அதிபதி. புரியுதுங்களா? அப்போ 6, 8 சம்மந்தப்பட்டு அவர் இருக்கும்போது என்னாகுன்னா மிகுந்த தொந்தரவு கொடுப்பார். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், புதனால் வரும் பிரச்சனை எல்லாமே அக்கம்பக்கம் பிரச்சனை, பக்கத்தில் கோர்ட்டு கேஸு அப்படி எப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு அலக்கழிச்சு இந்த வடையை சுட்டு எடுக்கிற மாதிரி எண்ணெய் சைட்டில் போட்டு வறுத்து எடுத்துருவார். அப்போ இந்த மாதிரி இருக்க 6, 8 சம்மந்தப்பட்ட புதன் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ராமாயணத்தில் மகாபாரதத்தில் பார்க்க வேண்டிய எபிசோடு எதுன்னு கேட்டிங்கன்னா 6, 8 வம்பு வழக்கு பிரச்சனை அடிப்பு சண்டை தானே. அப்போது ராமாயணத்துலையும் சரி மகாபாரதத்துலையும் சரி தினமும் ஒவ்வொரு எபிசோடும். சரிங்களா?
போர் காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருங்க. கத்தி 6ஆம் இடங்கிறது வந்து என்ன, வம்பு வழக்கு. வம்புனா எப்படி வரும், ஒருத்தர் நம்ம தப்பாக பேசினா அடிக்கி கம்பு அருவா தான் தூக்கிட்டு போகும். அப்போ கம்பு அருவா தூக்குற அது மாதிரி அந்த வாள் சம்மந்தப்பட்ட சண்டைகள் காட்சிகளை வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ராமாயணத்துலையும் சரி மகாபாரதத்துலையும் சரி தொடர்ச்சியாக நீங்கள் டெய்லி ஒவ்வொரு எபிசோடு பார்த்தா போதும். விடிய அதை பார்க்குறதுன்னு சொல்ல மாட்டேன். டெய்லி இரவு நேரம் தூங்கும்போது ஒவ்வொரு எபிசோடு, ராமாயணத்தில் ஒரு எபிசோடு சண்டை காட்சி, மகாபாரதத்தில் ஒரு எபிசோடு சண்டை காட்சி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த 6, 8 வந்து உங்களுக்கு வந்து அந்த 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு, 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதாரம், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துலேயும் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும். இது 6, 8 புதன் பகவான் எங்கே இருந்தாலும் சரி. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு வந்து லக்னத்திலே ராசியிலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து அந்த புதன் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஸ்ரீராமர் அவதரிக்கிற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். சரி, ராமர் அவதரிக்கிறது, கிருஷ்ணன் அவதரிக்கிறது, இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் எபிசோடில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் பார்த்துட்டு வந்துட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வந்து வாக்குஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து மகாபாரதத்தை கனெக்ட் பண்ணி அப்படின்னாச்சுன்னா கீதை உபதேசம் செய்கிறார்கள் அர்ச்சனனுக்கு, அந்த நிகழ்ச்சியை அந்த கீதை உபதேசத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும், வருமானம் வர ஆரம்பிச்சிடும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி புதனால் வரும் தோஷம் நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும். ராமாயணத்தில் அப்படி எடுத்து பார்த்தா அப்படின்னா, ராமாயணத்தில் வந்து குடும்பத்தோட ராமர் வந்து சின்ன குழந்தையில குடும்பத்தோடு இருந்து அந்த கையை தசரதன் கூட சேர்ந்து குடும்பத்தோடு இருக்கிறார்ல, இந்த மாதிரி ஒரு காட்சிகளை வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் தொடர்ச்சியாக பார்க்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து நல்ல தெளிவான ஒரு மாற்றம் கிடைக்கும். அடுத்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடம் சகோதர ஸ்தானத்தில் இருக்கும்போது பாருங்க. அப்போ ராமாயணம் எபிசோட நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ராமர் லட்சுமணன் சத்ருகன் பரதன் சொல்கிறோம்ல, இவங்க சகோதரோட ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி உள்ள எபிசோடில் வர்ற அந்த சீன்களை மட்டும் அதிகமாக பாருங்கள். 3ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி ராமன் லட்சுமணன் இதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி. சரி, இதே மகாபாரதத்தில் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து சரியா கிருஷ்ணன் அவதாரம் வருதுல்ல, கிருஷ்ணன் வந்து எந்தெந்த சீன்லலாம் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பரசுராமரோட பேர் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பரசுராமரோட கிருஷ்ணன் வந்து அடிக்கடி உரையாடுற மாதிரி காட்சி வரும். அது ஆரம்ப ஸ்டேஜில் வரும், கடைசியில் வராது. ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமரும் கிருஷ்ணன் வந்து அதிகமாக உரையாடுற மாதிரி, அவங்க துவாரகையில் இருந்த காலகட்டத்தில் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி உள்ள சீன்லாம் நிறையா அந்த மாதிரி எபிசோடுகளை வந்து நீங்கள் விரும்பி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வண்டி வாகனம் சுகஸ்தானம்னு சொல்கிறோம்ல, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வி. அப்போ ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராமர் வந்து குடும்பத்தோடு போய் கல்வி கற்கிற குருகுலம் போகிறாங்கல்ல, இந்த சீனை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். குருகுலங்களில் போய் கல்வி கற்கிறது, அங்கே பயிற்சி கல்வி, குதிரை சண்டை, குதிரை வால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கல்வி கற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குருகுலத்தில் கல்வி கற்கிற விஷயங்களை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அடுத்து வந்து தாயோடு அதிகமாக இருக்கிற மாதிரி உள்ள எபிசோடு சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்படியே மகாபாரதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாபாரதத்தில் வந்து தாயை விட்டு பிரிஞ்சு தானே வந்து இவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. 8வது ஆளாக பிறந்து வந்து வாசியை விட்டு பிரிஞ்சு தானே இங்கே வர்றாரு, தேவகியை விட்டு பிரிஞ்சு தானே இங்கே வர்றாரு, தேவகி மைந்தன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இவர் வந்து வளர்ப்பு தாயோடு இருந்து எந்த அளவுக்கு வந்து அந்த நேரங்களில் வந்து கோபியர் கூட கொஞ்சம் ரமணான்னு சொல்கிற மாதிரி அங்கங்கே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாரா, இந்த மாதிரி இளமை காலங்கள் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டுங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எந்த சூழ்நிலையும் வந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுக்காது. அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துக்கிட்டே இருக்கும். வண்டி வாகனம், வீடு வாசல், இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து ராமர் வந்து தேரில் போகிற மாதிரி இருக்கிறது. அடுத்து வந்து அடிக்கடி வந்து ராமர் வந்து தேரில் போய் மக்கள்லாம் வாழ்த்துற மாதிரி, குடும்ப சமேதராக இருக்கிற மாதிரி உள்ள சீன்களை பார்க்கலாம். மகாபாரதத்தில் அப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாபாரதத்தில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அடிக்கடி வந்து தேரில் இருந்து போகிற சீன், எந்த சீன் வருதோ அதை நீங்கள் பார்க்கலாம். அது சண்டை சச்சரவு இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக சிரிச்சுக்கிட்டே போகிற மாதிரி உள்ள சீனாக பார்த்து பார்க்கலாம். அப்போ சண்டை காட்சிகள் வர்றதுக்கு முன்னால் உள்ள இந்த மாதிரி ஒரு காட்சிகளை எபிசோட பார்க்கும்போது சிறப்பாக இருக்கும். அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட ஸ்தானமாக வருது. அப்போ 5ஆம் இடத்தை வந்து நம்ம எப்படி ஏற்கலாம்? 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னா,
இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து சண்டை சம்பந்தப்பட்ட அப்போ 5ஆம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருகுலங்களில் வந்து மகாபாரதத்தில் வர்ற காட்சியில் வந்து குருகுலங்களில் வந்து கிருஷ்ணன் புரியுதுங்களா, கிருஷ்ணன் அதே சமயத்தில் வந்து பஞ்ச பாண்டவன் சொல்லி எல்லாருமே வந்து குருகுலங்களில் போய் கல்வி கற்றுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். சரி, ராமாயணத்தை எப்படி எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ராமாயணத்தில் வந்து குருதேவர் கூட வந்து ராமர் வந்து உரையாடுற காட்சிகள், குருகுலங்களில் போய் அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இது போன்ற நிகழ்ச்சிகளையும் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அப்போது மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒற்றுமை வந்துக்கிட்டே தான் இருக்கும், வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து புதன் பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து யோகம். அது தனிச்சு இருந்தால் தான் யோகம். மற்றபடி 6-8 அதிபதியோடு சேர்ந்து இருந்தாச்சுன்னா யோகம் இல்லைல்ல. அப்போது 6-8 சம்மந்தப்பட்டுட்டு அப்படின்னாலே வந்து நீங்கள் சண்டை காட்சிக்கு வந்துடணும். புரிஞ்சுங்களா? குருகுலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அடுத்த நேரம் சண்டை விஷயத்துக்கு வந்துடணும். அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த 1, 2, 3 வரிசையாக சொன்னதில் 4ன்னு சொன்னோம்னா இதில் வந்து மகாபாரத நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து கிருஷ்ணனை மட்டுமே கணக்கெடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதுலேயே வந்து 5 பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் சொல்கிறாங்கள, தர்மன், பீமன், அர்ச்சுனன், சகுரன், மகாதேவன், இவங்க எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள். அப்போது 2ஆம் இடம் சம்மந்தப்படும் போது குடும்பத்தோட அம்மாவோட இருக்கிற மாதிரி உள்ள காட்சிகள், 2ஆம் இடம் சம்மந்தப்படும் போது சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒரு காட்சிகள், 4ஆம் இடம் அப்படி இருக்கும்போது தாயோட இருந்து தாய் சொல்ல கேட்டு தாய் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வாங்கல்ல, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட காட்சிகள். 5 அப்படிங்கிறது குருகுலத்தில் வந்து கல்வி கற்கிறதுக்காக குழந்தைகள் எல்லாமே வந்து அரச குழந்தைகள்லாம் ஒன்றா இருப்பாங்கல்ல, இது மாதிரி உள்ள காட்சிகள் நீங்கள் வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. சரி, 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். 6, 8 சம்மந்தப்பட்ட அப்படின்னாலே வந்து அங்கே வந்து போர் காட்சிகள் நீங்கள் அதிகமாக பார்க்கணும். ராமாயணத்துலையும் சரி மகாபாரதத்துலையும் சரி, அது வந்து உங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அடுத்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலத்திர ஸ்தானம், திருமணம் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 6, 8 சம்மந்தப்பட்டு 7ஆம் இடம் சம்மந்தப்படல. இந்த 7ஆம் இடம் சம்மந்தப்படும் போது திருமணம் சம்மந்தப்பட்ட காட்சிகள். மகாபாரதம் ராமாயணம் பார்க்குறீங்க, ராமாயணத்தில் வந்து ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுற காட்சி இல்லை, திருமணம் ஆகிற காட்சி. திருமணத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு பேசுவாங்களா, சில எபிசோடில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி காட்சி. மகாபாரதம்னு எடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதில் வந்து ராமர் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர், லட்சுமணன், அந்த இடத்துல வர்ற அந்த மகாபாரதம் கதையில் வர்ற அனைத்து திருமணம் சம்பந்தப்பட்ட காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக ராமர் மட்டும் தான் சொன்னீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த எபிசோடில் வர்ற திருமண காட்சிகள். மகாபாரதம் எடுத்தோம்னா மகாபாரதத்தில் வந்து தருமனுக்கு கல்யாணம் முடிகிற மாதிரி, துரியோதனனுக்கு, அர்ஜுனனுக்கு, கர்ணனுக்கு, இப்படி யாருக்கெல்லாம் திருமணம் சம்மந்தப்பட்ட காட்சிகள் காமிக்கிறாங்களோ அது சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு யோகம். சரிங்களா? அடுத்து 8ஆம் இடம், அது ஏற்கனவே சொல்லியாச்சு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தை ஸ்தானம். அதே சமயத்தில் குருஸ்தானத்துக்கு எடுக்கலாம். அப்போ குருவோட வந்து வாக்குவாதம் பண்ணுறது. மகாபாரதத்தில் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தர்மன், பீமன் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, குரு என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. ஆனால் துரியோதனன் குரூப் என்ன பண்ணுவோம், விதாண்டவாதம் பேசிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். குருவோட உரையாடுற காட்சிகள், அப்பாவோட சண்டை போடுற காட்சி, அப்பாவோட உரையாடுற காட்சி, இந்த மாதிரி காட்சிகள். இப்போ துரியோதனன் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி மகாபாரதத்தில் வந்து தந்தையோட வாக்குவாதம் பண்ணுற மாதிரி தான் அதிகமாக நிகழ்ச்சி வரும். அந்த மாதிரி சீன்லாம் பார்க்கலாம். ஏன்னா காலதேவனுக்கு 6ஆம் அதிபதி தானே, எங்கே இதெல்லாம் வாக்குவாதம் பண்ண வரல அவர். புரியுதுங்களா? அப்போ அதை நம்ம வந்து என்னங்க இப்போ 9ஆம் இடங்கிற சிறப்பு தானே, அதில் வந்து நம்ம எப்படி வாக்குவாதத்தை பார்க்கலான்னு யோசிப்பீங்க. அவர் காலதேவனுக்கு 6ஆம் அதிபதி, புதனாலே வாக்குவாதம், எங்கே இருந்தாலும் வாக்குவாதம் பேசிகிட்டே இருப்பார். அப்போது அந்த புதன் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தையோடு வாக்குவாதம் பண்ணுற மாதிரி உள்ள காட்சி. தந்தைகிட்ட வந்து எனக்கு இந்த பதவி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சண்டைக்கு தூண்டுற மாதிரி உள்ள காட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாமே சிறப்பு. இதில் வந்து மகாபாரத கதையில் வந்து அந்த துரியோதனை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. மகாபாரதம் அந்த எபிசோடுலேயே வந்து தந்தையோட உரையாடுற காட்சி. அதாவது இப்போ தருமன் குரூப்னு சொல்கிறாங்களா, பஞ்சபாண்டவர் வந்து பாண்டு தந்தையோட வந்து வானவம் காடுகளில் இருந்து தந்தையோட உரையாடுற காட்சியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எபிசோடுகள் புரியுதுங்களா? இந்த மாதிரி எபிசோடுகள் நீங்கள் விரும்பி பார்க்க என்னாங்கன்னா அந்த 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதில் மகாபாரத ராமாயணத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணத்தில் பார்க்கும்போது நல்லா தெளிவாக பாருங்கள். ராமாயணத்தில் வந்து தந்தை சொல்ல கேட்குற மாதிரி, தந்தை பேச்சை கேட்டு வனவாசம் போகிற மாதிரி. ஏன்னா தந்தை பேச்சை 9ஆம் இடங்கிறது இருக்கிற இடத்துல இருந்து வெளி இடத்துக்கு போகிறது தானே. தந்தைக்கிட்ட போய் நான் வனவாசம் போகணும்னு ஏன்னா என்ன பண்ணணும் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு கேட்கும்போது நீ வனவாசம் போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக போகிறார்ல.
இந்த மாதிரி எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ கர்மாவை கழிக்கிறோம் அப்படிங்கிறது இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூதாட்டம் மண்டபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மகாபாரதத்தில் வந்து சூதாட்டத்தில் வந்து தர்மன் வந்து தோக்குறாரு. இது மூலமாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்மாவின் அடிப்படையில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வந்து 16 வருஷம் வனவாசம் போகணும்னு அனுப்பிடுறாங்கல்ல, சாரி 14 வருஷம் வனவாசம் போகணும்னு அனுப்பிடுறாங்களா, அப்போ அந்த வனவாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுப்புகிறாங்கல்ல, அங்கே போய் கர்மா கழிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி சமாச்சாரம் சம்பந்தப்பட்டது. அடுத்து அதையும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டாபிஷேகம். இதில் 10ஆம் இடம் அப்படிங்கிறது பதவிஸ்தானம், பதவிக்காக சண்டை போடுறது. அப்போ இதில் வந்து சண்டை காட்சிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதவி சம்மந்தப்பட்டதில் வந்து பட்டாபிஷேகம் நடக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சியும் பார்க்கலாம். ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமருக்கு வந்து ஸ்ரீராமருக்கு வந்து பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பட்டாபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயம், பதவியில் உட்கார்றது. சரி, பதவியில் அவர் மட்டும் தான் உட்கார்றாரான்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இலங்கையில் வந்து ராவணனோட சண்டை போட்டு ராவணனை ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே வந்து விபீஷணனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவார். இந்த மாதிரி இது. அப்புறம் சுக்கிரீவன் அப்புறம் வாலியோட சண்டை போட்டு வாலியை ஜெயிச்சுட்டு சுக்கிரீவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவார். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எபிசோடுகள் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கும் சிறப்பாக செயல்படும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கும் அன்பர்கள். சரி, இது யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு வரும் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 11ஆம் இடமா வரும். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 11ஆம் இடமா வரும். 11ஆம் இடங்கிறது லாபம். அப்போது சண்டை போட்டு அந்த சண்டையில் வந்து வெற்றி யாருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்ச்சிகள் நீ பார்க்கணும். இப்போ சண்டை போட்டாச்சு, சண்டை போட்டு மண்டை உருட்டியாச்சு, இந்த மாதிரி நிகழ்ச்சி முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து அடுத்த விஷயங்கள், சண்டை காட்சி முடிஞ்சு பட்டாபிஷேகம் நடந்து அதுக்கப்புறம் நடக்கிற காட்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது அப்படியே வந்து மகாபாரதத்தில் ராமாயணத்தை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ராமருக்கு வந்து இப்போ சண்டை போட்டு முடிச்சிட்டாரு. சண்டை போட்டு சீதையை மீட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அடுத்தடுத்து அவர் வந்து அவருடைய செய்தியை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பட்டாபிஷேகத்தை நோக்கியே நகரும். பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாட்டு மக்களுக்காக செய்கிற சில விஷயங்கள்லாம் வரிசையாக எபிசோடில் காமிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானம் அது மோட்சஸ்தானம்னு சொல்கிறோம்ல. அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த எபிசோடில் கடைசி பாகத்தை பார்க்கணும். கடைசி பாகம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணன் மகாபாரதத்தில் வந்து தன்னுடைய இந்த அவதாரத்தின் நோக்கத்தை முடிக்கிற காட்சிகளையும், பீமன், தர்மன், அர்ஜுனன் எல்லாருமே வந்து அந்த இதில் வந்து கடைசி எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்த அவதாரத்தின் நோக்கத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக அவங்கவுங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து விரயம் பண்ணுவாங்க. விரயம்னா என்ன? தன் ஜீவனை விடுவாங்க. இந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் பார்ப்பது சிறப்பு. அப்போ மகாபாரதத்தில் எடுத்தோம்னா இது. ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தசரதன் மரணமாகிறது, கையையிலிருந்து எல்லாருமே ஸ்ரீராமர், லட்சுமணன், சத்ருகன், பரதன் சொல்லக்கூடிய அனைவருமே வந்து அவங்க அவதாரத்தை நோக்கத்தை வந்து நிறைவு செய்வாங்க. அந்த காட்சிகள் வரும். இப்போ ஸ்ரீராமர் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவர் வந்து ஒரு நதியில் வந்து அப்படியே போய் மூழ்கி அவருடைய அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவு பண்ணுவார். இது மாதிரி காட்சிகள். அப்போ இது மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்தானம் வந்து அப்படியே இயங்க ஆரம்பிக்கும். அப்போ 12ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லியாச்சு. அப்போ எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புதன் பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டேன். அப்போது இந்த மகாபாரத ராமாயணம் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே பிரச்சனையிலே போகும். நல்லா செக் பண்ணி பாருங்கள். ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே பாருங்கள். ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து நம்மளுக்கு எப்படி புரியும்னாச்சுன்னா, நிலத்துக்காக சண்டை போட்டு ஏன்னா நிலத்துக்காக சண்டை போட்டே அப்படியே கடைசி வரை அந்த கதை கொண்டு போவாங்க. இது புராணம்லாம் நிச்சயம் நடந்த கதை. கடைசி வரை நிலத்துக்காக நல்லா கணக்கு பாருங்க. கால தேவனுக்கு 6ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க, புதன் பகவான். புதன் அது நிலராசி. சரிங்களா? நிலராசி அங்கே உள்ள வந்துட்டா, அப்போ நிலத்துக்காகவே சண்டை போட்டு ஒருபடி மண்ணு வேணுங்கிறதுக்காக சண்டை போட்டு அதில் வந்து அந்த அவதார நோக்கம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. மகாபாரதம் கணக்கு பண்ணி பாருங்க. மகாபாரதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கணக்கு பண்ணி பாருங்க. ராவணனுடைய அந்த கதை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காமத்தை மட்டுமே நோக்கி இருக்கும். சீதையை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்திலே கவர்ந்து கொண்டு போகிறது. அது காலதேவனுக்கு 3ஆம் இடம் காமராசி. எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அப்போ இந்த புதனோட ராசியை வந்து காலதேவனுக்கு 3ஆம் இடம் ராமாயணமாகவும் காலதேவனுக்கு 6ஆம் இடம் வந்து மகாபாரதமும் செயல்படுறது. நான் யோசிக்கிற விஷயம் இந்த இரண்டே அடிப்படையில் தான் அங்கே வந்து மகாபாரதம் ராமாயணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு
அவதாரம் எடுத்து கிருஷ்ணனாகவும் இங்கே ராமராக அவதாரம் செய்து இந்த இதிகாசத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஏன் இது நான் வந்து இதில் இவ்வளோ தெளிவாக எனக்கு நான் யோசிக்கிறேன்னாச்சுன்னா, எனக்கு லக்கண புள்ளி உளுந்துருக்கிற நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அனுசம். அனுசம் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வால்மீகி முனிவர். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை எழுதினார். சரிங்களா? ராசி நட்சத்திரம் எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டை. கேட்டைனா வேத வியாசர், மகாபாரத இயற்றியவர். இந்த 2 பேருமே எனக்கு லக்கண புள்ளியாகவும் ராசி புள்ளியாகவும் விழுந்ததுனால எனக்கு வந்து இந்த மகாபாரத ராமாயணத்தில் வந்து ஒரு வித ஈடுபாடு. இந்த இறைவன் வந்து எனக்குள்ளே இருந்து சொல்கிறதுக்கு உண்டான இந்த அறிவு ஞானம் எல்லாம் வந்ததுக்கு காரணமே இந்த ராமாயணம் மகாபாரதம் தான். இதில் இருந்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு சில பரிகாரம் தேர்ந்தெடுப்பேன். சில ஜாதகங்கள் பார்ப்பேன், எனக்கு தெளிவாக பிடிப்படலை அப்படின்னாச்சுன்னா அன்றைக்கி நைட்டு வந்து அந்த ராமாயணத்தில் வந்து ஒரு எபிசோடு எனக்கு பிடிச்ச எபிசோடு ஏதாவது ஒன்று பார்த்தேன் அப்படின்னாச்சுன்னா அடுத்த நாள் அந்த அதுக்கு உண்டான விஷயம் அனைத்துமே விட கிடைச்சிடும். அந்த புதன் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு அந்த புதன் வந்து 8ஆம் அதிபதியாகி லாபாதிபதி ஆனதுனால வந்து எனக்கு கொடுக்குற அந்த விஷயத்தை வந்து மறைஞ்சி கிடக்கிற விஷயத்தை போது அந்த ராமாயணம் மகாபாரதத்துலேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை கொடுக்க 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 நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த ராமாயணம் மகாபாரதம் பார்க்குறது சிறப்பானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு. வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு தடவை வந்து ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் முழுசாக கற்றுக்கிட்டான் அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் அவன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக சாட்சி வந்துடுவான். கரெக்டாக. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவங்க டிவியில் பார்க்குறவங்களா செல்ஃபோனில் பார்க்குற அந்த ஒவ்வொரு விதியுமே வந்து ஆழமாக யோசிக்கணும். இந்த விஷயத்துக்கு இது என்ன, இதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் ஸ்டெப்பாக யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விலை கிடைக்கும். நான் யோசிப்பேன். ஒரு எபிசோடு பார்த்து முடிச்சேன்னா அது 1 மணி நேரம் யோசிப்பேன். இந்த எபிசோடில் என்னென்ன சொன்னாங்க, எதுக்கு இது அப்படியே அந்த ஒன்று பொருத்தி பார்ப்பேன். இது என்ன கிரகமாக வருதுன்ட்டு. நீங்கள் அப்படி கிரகத்தெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு எபிசோடும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். இதை வந்து நான் வந்து அனுபவ ரீதியாக உணர்ந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புதன் பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன், புதன் பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்கிற காரணம் என்ன புரியுதுங்களா? காலதேவனுக்கு 6ஆம் அதிபதி. சரிங்களா? காலதேவனுக்கு 6ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் பிரச்சனை கொடுப்பார்ல. அப்போ அந்த பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் மகாபாரதம் ராமாயணம் சம்மந்தப்பட்ட எபிசோடை உங்கள் ராசி இலக்கணத்தில் வந்து புதன் பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உள்ள நீங்கள் எபிசோடை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் பகவான் வந்து உங்களுக்கு தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுவார். ஏன்னா புதன் வந்து தோஷத்தை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார். ஏன்னா அதனால தான் வெத்தலைக்கும் துளசிக்கும் வந்து தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வெத்தலைக்கு தோஷம் உண்டான பாருங்க, தோஷம் கிடையாது. புதன்னா வெத்தலை தானே, தோஷம் இல்லாத பொருள். நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அப்போ இந்த புதன் வந்து உங்களுக்கு யோகமாக செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா நான் மேற்படி சொன்ன இந்த ராமாயணம் மகாபாரதம் சம்மந்தப்பட்ட கதையில் வந்து நீங்கள் வந்து அணுவணுவா ஒவ்வொன்றா ரசித்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புதனால் வரும் யோகம் மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே கிடைக்கும். உங்கள் ராசி இலக்கணத்துக்கு வந்து புதன் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று கொடுக்கணும்னு அமைப்பில் இருக்கிறாரோ அந்த விஷயத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் அனைத்துமே அள்ளி கொடுப்பார். என் அனுபவம். சரிங்களா? இது என் தாய் என் முத்தாரம் எனக்கு கொடுத்த அனுபவம். நான் அதை அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? சரி, இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.